ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் ரெசிபி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் தான். வாங்க பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோன்னா, ஒரு 10 to 15 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியும் பண்ணிக்கலாம், அதிகமாகவும் ஆக்கிக்கலாம். அது கிள்ளி அது உள்ளே இருக்கிற இந்த சீட்ஸை மட்டும் வெளியில் எடுத்துடணும். எடுத்துட்டு கிள்ளி அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியும் நம்ம பொடியாக நறுக்கி அதை அப்படியே பல்லில் தட்டு போட்டால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் கொஞ்சமாக நம்ம நசுக்கிக்கிறோம். நசுக்கி அதையும் ஒரு இதில் எடுத்து வச்சுக்கணும். இந்த இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் பேஸ்ட்டு போடாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை வேறு எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு நீங்கள் பேஸ்ட்டு தான் போடுறீங்கனாலும் ஓகே. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கொத்தமல்லி, சோம்பு, பச்சை மிளகா, உப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். மெயினாக பெரிய வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு நீங்கள் டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாகணுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் தேவைப்படும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் மெயினாக யூஸ் பண்ணோம். நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சோம்பும் கருவேப்பிலையும் போடுறோம். இது ரெண்டும் போட்டு பொரிஞ்சதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 15 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நல்லா விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இன்னும் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக, நான் சின்ன வயசுலேருந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு சொல்லும்போது நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு சிக்கன் தான் பிடிச்சிருந்தது. சிக்கன் தான் இன்ன வரைக்கும் நான் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு மட்டன் வந்து பெருசாக பிடிக்காது. இப்போ நம்ம வந்து பூண்டு போட்டாச்சு. பூண்டு நல்லா வதங்குறோம். கொஞ்சம் எண்ணெய் வந்து இதுக்கு அதிகமாக தான் ஆட் பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது நான்வெஜ்லேயே. அப்புறம் மீன் சாப்பிடுவேன். அப்புறம் நான் நசுக்குன்னு இஞ்சி போட்டிருக்கேன். மீனுமே நான் அந்த சண்டே விலாக் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், மீன் மார்க்கெட்டுக்கு போனது. அந்த விலாக் இன்னும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மீன் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக ஒவ்வொன்றா சாப்பிட கற்றுக்கிட்டது தான் குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். அது உப்பு, மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுல தான் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனோட டேஸ்ட்டே இருக்குது. இது நானும் ஆன்லைனில் பார்த்துட்டு தான் இந்த ரெசிபி சிம்பிளாக இருக்கேன்னு வீட்டில் ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்கிறது தான் செஞ்சேன். அட்டகாசமாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என் பசங்கள்லேருந்து எங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலி 1 kg சிக்கன்னா ஒரு ஃபுல் சிக்கனே வாங்கி போட்டேன். ஆக்சுவலி இதுக்காக ஒரு 1.5 kg இருக்கும். நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வெங்காயம் நல்லா இதை பாருங்கள் வதங்கி, இந்த காஞ்ச மிளகாவோட காரம் மட்டும்தான் இது சிக்கனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சா, இந்த ஸ்டேஜில் நம்ம வாங்கி வச்சுருக்கேன் அந்த ஒரு கோழி ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன். அது தான் 1.5 கிலோ சொன்னோம் இல்லையா, அதை போடுறோம். அதை போட்டு பொறுமையாக அதை வதக்கி விடணும். இந்த சிக்கன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரும். அந்த தண்ணியே போதும் இது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அதை நம்ம மூடி போட்டுடுறோம். அது பாருங்கள், அது சுற்றி அந்த தண்ணி வந்திருக்கா. நம்ம வீடியோவை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இன்னும் வரப்போகுது. ஏற்கனவே வந்த வீடியோஸ்லாம் எதெல்லாம் நீங்கள் பார்க்கலையோ அதெல்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக. மறுபடியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து வதக்கி மூடி வைக்கிறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சிடுறேன் நான் இந்த ஸ்டேஜில். அந்த தண்ணி நல்லா கொதித்து மறுபடியும் சிக்கனுக்குள்ளேயே போகணும் இல்லையா, அதுக்காக மறுபடியும் மூடி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். அது நல்லா சுண்டி எண்ணெய் தானாக பிரிஞ்சு வர அளவுக்கு அது பாருங்கள், அந்த மசாலாலாம் நல்லா அதில் ஊறி எப்படி எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக ஓப்பனாக வச்சு நீங்கள் வதக்கி விடுங்க. சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஜூஸியாக இருந்தது. டேஸ்ட்டு அட்டகாசம். கண்டிப்பாக சுட சுட சாதம் வச்சு அதில் போட்டு பெரட்டி சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வந்து இதுக்கு ஆக்சுவலி முழுசாக உள்ள தேங்காவை தான் கட் பண்ணி போடுவாங்க. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி போட்டால் பிடிக்காதுன்னு நான் துருவின தேங்காவை போடுறேன். இந்த தேங்காய் வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னா. ஆனால் இந்த தேங்காய் சேர்க்குறது தான் இதோட ஆத்தென்டிக் ஃப்ளேவரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி இறக்கிடுறோம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான
பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. இதை நீங்கள் சுட சுட ரசம் வச்சு போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். அதுவும் ரொம்ப நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணி உள்ளே இருக்கிற டைம் மட்டும்தான். அந்த வெங்காயம்லாம் பாருங்கள் எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன். அதை பார்க்கவே எவ்வளோ எனக்கு நான் வீடியோ மறுபடியும் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னொரு வாட்டி எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு வாயெல்லாம் எச்சி ஊறுது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். குட்டீஸுங்களுக்குலாம் உங்கள் வீட்டில் கொடுங்க. பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சிக்கன் ரொம்ப பிடிக்கும். அது பாருங்க, நான் கறியாக எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான், அவனுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.